வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காளமேக புலவரினுடைய தனிப்பாடல்கள். காளமேக புலவர் அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வரக்கூடியது வசை பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறது. ஸோ அவர் பாடிய பாடல்கள் என்னென்னங்கிறத பார்த்து தனிப்பாடல்கள் பார்த்துடலாம். திருவானைக்காவுலா, மூவர் அம்மானை, சித்திரமடல், பரபிரம்ம விளக்கம், இந்த மாதிரி நூல்கள் பல எழுதியிருக்காரு. இவருடைய தனிப்பாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வித்தார கவிகள் அமைந்ததாக இருக்குது. அதே சமயத்தில் சிலேடை பாடல்களாக கடவுளரை பாடக்கூடிய வகையிலையும் சிறந்த வெண்பாக்கள் நிறைந்த பாடல்களாக இருக்கும். அப்புறம் திருமலை ராயனை பார்க்க போகும் பொழுது அந்த திருமலை ராயன் பட்டணத்துக்கு போகும்போது ஒரு சில புலவர்கள் கேலி செய்வாங்க. ஸோ அவர்களை வசைப்பாடும் வகையில் பல பாடல்கள் பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் தனிப்பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களில் ஒரு சில பாடல்கள் பார்க்கலாம். திருமலை ராயன் பட்டினத்தில் அதிமதுர கவிராயர் திருமலை ராயனுடைய அரசவையில் இருப்பார். அவர் தன்னுடைய திறனை சிறப்பாக எடுத்து கூறுவார். அப்போ தன்னுடைய திறன் எப்பேற்பட்ட திறன் அப்படின்னு காளமேக புலவர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். அந்த பாடல்: இம் என்னும் முன்னே 700 800 என்றால் 1000 பாட்டாகாதோ, சும்மா இருந்தால் இருந்தேன் எழுந்தேனாமாயின் பெருங்காலமேகம் பிளாய். நான் எழுந்தேன்னா பெரும் மேகமாக பொழிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இம் என்னும் முன்னே என்னாகும் அப்படின்னா 700 800 இந்த மாதிரி பாடல்கள் பாடுவேன். என்றால் 1000 பாட்டாகாதோ. அப்படின்னா 1000 பாட்டு பாடுவேன். சும்மா இருந்தால் சும்மாவே இருப்பேன். ஆனால் எழுந்து நின்னா பெரும் காலமேகமாய் மேகம் மாதிரி பொழியக்கூடிய பாடல்களை பாடுவேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிளாய் அப்படிங்கிறது அதிமதுர கவியை என்ன சொல்கிறாங்க, ஒரு சிறு குழந்தை அப்படிங்கிற ஒரு பொருள் தரக்கூடிய வகையில் அந்த பிளாய் அப்படிங்கிற பிள்ளை அப்படிங்கிற வகையில் சொல்லிக்கிறார் இந்த பாடல். அடுத்த பாடல். இந்த பாடல் திருமலை ராயனுடைய வாளினுடைய சிறப்பை கூறும் வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாருங்கள். செற்றலரை வென்ற திருமலை ராயன் கரத்தில் வெற்றி புரியும் வாளே வீரவாள், மற்றையவாள் போவாள் வருவாள் புகுவாள் புறப்படுவாள் ஆவாள் இவாள் அவளாம். இந்த மாதிரி வாழ்வாள்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செற்றலரை வென்ற திருமலை ராயன், பகைவர்களை வென்ற அந்த திருமலை ராயன் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த வேல் தான் என்னது, வெற்றி புரியும் வீரவேல் அப்படின்னு சொல்கிறாரு. பல பகைவர்களை வென்று தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய வாள் தான் என்னது, வீரவாள் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றைய வாளெல்லாம் எப்பேற்பட்ட வாள் அப்படின்னா, போவாள் வருவாள் புகுவாள் புறப்படுவாள் ஆவாள் இவாள் அவாள். இதில் வாள் அப்படிங்கிறது ஏதாவது பொருள் தருதா? எந்த விதமான பொருளும் தரல. அதே மாதிரி தான் மற்ற வாளெல்லாம் எதுவும் வாழல்ல அப்படின்னு சிறப்பித்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பாடல். திருமலை ராயன் அவையில் சில கவிஞர்கள் தான் சிறந்த கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செருக்குடன் வீற்றிருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. அதை பார்த்த காளமேக புலவர் ஒரு பாடல் பாடுவார். வாளெங்கே நீண்ட வயிறெங்கே, முன்னிரண்டு காலெங்கே, உட்குளிந்த கண்ணெங்கே, சால புவிராயர் போற்றும் புலவீராக காணுவீர் கவிராயர் என்றிருந்த கால். சால புலவராயிர் போற்றும் புலவீராக காணுவீர். நீங்கள் நாடாளும் அரசர்கள் போற்றும் புலவர்களே, நீங்கள் கவிராயராக இருந்தால் உங்களுக்கு வாளெங்கே நீண்ட வயிறெங்கே. இந்த இடத்துல கவிராயர் அப்படிங்கிற போது கவி அப்படிங்கிறது குரங்கு அப்படிங்கிற பொருளில் வச்சு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி கவிராயராக இருந்துச்சுன்னா உங்களுடைய வாளெங்கே, நீண்ட வயிறெங்கே, முன்னிரண்டு காலெங்கே, குரங்குன்னா இன்னும் முன்னாடி இருக்கக்கூடிய 2 காலெங்கே, அடுத்தது உட்குழிந்த கண்ணெங்கே, அந்த கண்ணெங்கே என்று பாடுறாரு. அதனால் நீங்கள் கவிராயர்கள் அல்லர், நீங்கள் பொய் பேசுபவர்கள் என்று அவர்களை பற்றி பாடுறாரு. நம்ம பார்த்த இந்த 3 பாடலில் ஃபஸ்ட்டு பாடல் காளமேகரனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது திருமலை ராயனுடைய வாளை பற்றின பாடல். 3வது பாடல் கவிஞர்களை பற்றின பாடல். அடுத்த பாடல். காளமேக புலவர் யமகண்டம் பாடி ஜெயிச்சிருவார் திருமலை ராயன் பட்டணத்தில். அப்படி பாடியுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் கேலி செய்வாங்க அவரை. யமகண்டம் பாடுதல் அப்படிங்கிறது சாதாரண செயல் இல்லை. அதிமதுர கவிராயரே பயப்படுவார். அப்படி பாடி காளமேக புலவர் ஜெயிச்சாலுமே என்னது ஒரு சிலர் கேலி செய்வாங்க. அப்போ அவருக்கு கோபம் ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாடல் தான்: கோளர் இருக்கும் ஊர் கோல் கரவு அற்ற ஊர், காளைகளாய் நின்று கதரும் ஊர், நாளையே விண்மாறியற்று வெளுத்து மிக கருத்து மண்மாறி பெய்க இந்த வான் அப்படின்னு பாடுறாரு.
கோளர் இருக்கும் ஊர். இந்த ஊர்கள் வந்து இந்த ஊரில் கொலைக்காரர்கள் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்கிறாரு. கோல் கரவு அற்ற ஊர், புறங்கூறவும் வஞ்சகம் செய்யவும் கற்று அந்த மாதிரி செயல்களை கற்று இருக்கக்கூடியவர்களுடைய ஊர் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது காளைகளாய் நின்று கதரும் ஊர், காளைகளை போன்று கட்டுப்பாடு இல்லாமல் மக்கள் திரியும் ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நாளைக்கே இந்த வானம் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்மாறியற்று வெளுத்து மிக கருத்து வான்மழை இல்லாது போய் வெளுத்து மண் மாறி பொய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வானத்திலிருந்து மழை வரக்கூடாது, மண்ணு தான் மழையாக வரணும், மண்ணே பொழியணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அடுத்த பாடல் பார்த்துக்கிட்டோம்னா இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய பாடல் தான். மண் மட்டும் வந்தால் பத்தாது, இந்த ஊர் முழுக்க அழியணும் அப்படின்னு நினச்சி ஒரு பாட்டு பாடுறாரு. செய்த திருமலைராயன் வரையில் ஐயா அரணே அரைநொடியில் வெய்யத்தளர் கண்மாரியான் மதனை கட்டளித்தார் போற்றியோர் மண்மாறி யாழழிய வாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. செய்த திருமலைராயன் வரையில், அதாவது எனக்கு செய்யத்தகாததை எல்லாம் செஞ்சாங்க இந்த திருமலைராயன் ஆட்சியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவங்க, அவர்கள் வந்து தீயவர்கள். அதனால் அவங்கள அரை நொடியில் ஐயனே அரணே, அரை நொடியில் ஐயனே அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவபெருமான சொல்கிறாங்க. நீங்கள் அரை நொடியில் வெய்யத்தளர் கண்மாரியான் மதனை கட்டளித்தார் போன்று உங்களுடைய வெம்மையான நெருப்புக்கண் பார்வையான மழையினாலே மன்மதனுடைய ஆற்றலை எல்லாம் போக்கி சாம்பலாக்கியது போல இந்த நாட்டையும் சாம்பலாக்குக அப்படி சொல்ல அந்த ஊர் அழிந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ கூட திருமலைராயன் பட்டினத்தில் சில பொருட்கள் புதையலாக எடுக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. காளமேக புலவர் பாடிய 5 பாடல்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இனி வர வீடியோக்களில் இவர் பாடிய நிறைய பாடல்களை அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.